அத்தா அம்பே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. என்ன பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. நீங்க எப்படி இருக்கியா? பார்த்து ஏதோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு பெரியம்மா. ஒரு ஊருக்குள்ள தான் இருக்கிறோம், 5-6 வீடு தள்ளி 5-6 வீடு தள்ளி. ஆனால் ஒரு நாளைக்கு பார்க்க முடியுதா பாரு. இன்னைக்கு தான் வந்து இப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னுதா. ஆ, வீட்டில் யாரும் இல்லையா? முள்ளி அத்தாச்சிலாம் எங்க? உங்கள் வீட்டுக்காரன் உங்கள் மாமனார்லாம் எங்க? மாமாவும் கௌதமும் வெளியில் போயிட்டாங்க பெரியம்மா. அத்தை உள்ளதான் இருக்காங்க. அப்படியா? சரிதா. ஆஸ்பத்திரி போனியாம்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை பெரியம்மா, டாக்டர் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கணும்னு 1 மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க பெரியம்மா. அது மாதிரி தான் இருக்கேன். அத்தை தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. என்னை எதையுமே பார்க்கவும் விட மாட்டுறாங்க. அது மாதிரி டாக்டர் சொல்கிற மாதிரி தான் கரெக்டாக தான் இருக்கேன் பெரியம்மா. சரிதா அன்பு, டாக்டர் சொல்கிற மாதிரி கரெக்டாக அவங்க சொல் பேச்சு கேட்டுட்டு இரு என்ன. ஆ சரி பெரியம்மா, நானும் அப்படிதான் இருக்கேன். ஆ சரி அன்பு. எங்க உங்க பப்பத்தா? அதை ஏன் பெரியம்மா கேக்குறீங்க? எங்க போக போகுது, வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அட வா சரோசா. ஆ வரேன் அத்தாச்சி. எப்படி இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்னமோ முந்தா நாள் தானே கடைக்கு வந்துட்டு பார்த்தேன், நல்லா இருக்கியான்னு கேக்குற? ஆமா அத்தாச்சி. அப்புறம் வீட்டுக்கு வந்தா கேக்குறது இல்லையா? எங்க உங்க மாமியாரு? என்ன மாமியார பக்குவமா விசாரிக்கிற? ஓஹோ, சம்மந்தி வேணும்ல, அதான் விசாரணையெல்லாம் பலமா இருக்கு. எத்தே எத்தே இங்க வாங்க. ஏண்டி சம்மந்தி வந்திருக்காங்க? சம்மந்தியா? சம்மந்தினா யாரு கூட தெரியாது முள்ளத்தாச்சி, நீங்க வேற. ஆமா தெரியாம கூட இருக்குது. ஏன் சரசா? உட்கார் சரசா. இருக்கட்டும் அத்தாச்சி, நம்ம வீட்டில் உட்கார்றதுக்கு என்ன, உட்காந்து தான் இருக்கு. பெரியம்மா உட்காருங்க பெரியம்மா, சாப்பிட்டு போவீங்க. சரி, இப்போ தானே காலை கஞ்சியை குடிச்சேன், என்னத்தை சும்மா சும்மா சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? நம்ம வீட்டில் சாப்பிட்றது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வரதா பாரு கிளவி. ஏ அப்பதா இங்கே வானா ரொம்ப தான் பண்ணுவேன். அதட்டி கூப்பிடுவியடி. வாரேன் இரு. வாத்தா நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படிமா இருக்கியா? ஆ இருக்கேன். நான் அவரும் அப்படி உட்காருவோம். ஆ உட்காருங்க. ஏன் அப்பட்டா இந்த சோபால உட்காந்தா அவன் அங்கே நின்றுட்டு இருக்காள், அவளை நகர்த்தி விட்டு உட்காரணுமா? அப்படி உட்கார பத்தா. நான் மிரட்டுறாளுவோ இவ்வளோ வீட்டில் சோறு திங்கிறதுக்கு எம்புட்டு மிரட்டுறாளுவோ பாருட்டி. பாரு நீயே பாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே பேசுறா, இது இல்லாம பெருசா எடுத்துக்கிறது நீங்க. அவ்வளோ இது மட்டும் பேச மாட்டாளுவோ, இதுக்கு மேலேயும் பேசுவாளுவோ. என்னத்த சொல்ல? என்ன விவரம் தேடி வந்திருக்க? இந்நேரத்துக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்? என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷி நீங்கள் இருக்கிய, உங்களை மீறி வேற எதையும் நான் முடிவு எடுக்க முடியாது இல்லையா? அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்டுட்டு என்னவா இருந்தாலும் முடிவு எடுக்கலான்ட்டு அப்படியே வந்தேன். என்ன முடிவு? ஒன்றும் இல்லை, அருவிக்கு 7வது மாதம் ஆரம்பிச்சு. அதான் 7வது மாதம் ஒரு வளகாப்பு போடணும் பற்றியில, அதுக்கு தான். நீ 7வது மாதம் வளகாப்பு போடு, 10வது மாதம் வளகாப்பு போடு, 12வது மாதம் வளகாப்பு போடு. என்கிட்ட என்னத்துக்கிட்டு நீ கேட்டுக்கிட்டு வர்றவ? என்னம்மா, என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு இந்த வீட்டுக்கு பெரிய மனசி, உங்கள்கிட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் வாரேன். நீங்க என்னடானா இப்படி படக்குன்னு பேசுறீங்க, இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலம்மா. ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்ன கேட்டது தப்பா? சொல்லுங்கம்மா, நான் கேட்டதுல எதுவும் தப்பா? என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதுக்காக தானே நான் வந்து கேட்குறேன். அடேங்க அப்பா, என்கிட்ட கேட்காம நீங்க ஒரு முடிவு எடுக்கிறது இல்லம்மா. ஏண்டி என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? ஆ எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். இங்க பாரு அப்பதா, ஓ வாய் மூடிக்கிட்டு ஒழுங்காயிரு. என்னதான் இருந்தாலும் இது என் குடும்ப விஷயம். குடும்ப விஷயமா? இதுல மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்கிறதா சொல்லிவிட்டேன். நான் மூக்க நுழைக்க கூடாதா? யார் சொன்னது நான் மூக்க நுழைக்க கூடாதுன்னு? எல்லாம் என் குடும்பம் தான், நான் மூக்க நுழைக்க கூடாதா? ஒரு உரிமையோட சரி, வீட்டில் ஒரு பெரிய மனுஷி, அதுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், கேட்கணும், எப்போ பண்ணலாம் வைக்கலான்ட்டு பெரியம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காக. நீங்கள் என்னடாண்ணா என்ன சொல்கிறீங்க? என்கிட்ட கேட்கக்கூடாதுண்ணா. இங்கே பாரு அன்பு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏ முல்லை, உன் மருமகளை ஒழுங்காக அடக்கி வச்சுக்க சொல்லிட்டு நானும் அவளும் பேசிக்கிட்டு இருக்கோம். இவ எதுக்குடி குறுக்க நின்று பேசிக்கிட்டு இருக்கா? அவளை அடக்கி வைடி. பேசாமல் வாயை மூடி நிற்க சொல்லிடு. அன்பு, நீ பேசாம இருத்தா, அவைய பேசுனா பேசிட்டு போட்டோம். மா இங்க வாருங்க. ஓ மகளுக்கு நீ என்னத்தையோ பண்ணு, எதுக்குடி என்கிட்ட வந்து கேட்குற?
ஏன் நான் வந்து நிற்கணுமா? நான்லாம் வரமாட்டேன். நீ பண்ணா பண்ணு, பண்ணலன்னா போய்க்கிட்டே இரு. அந்த பிள்ளை பிறந்தா கூட நான் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். ஓ பிள்ளையால தான் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். ஆமாம், இப்போ தான் வந்து நடிக்கிறியாக்கும் நடிக்கிற. ஆ, உன் மக போக சொன்னாளா? போய் அந்த கிழவிக்கிட்ட எதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிட்டு வான்னு சொல்லுடி. போக சொன்னாளா? அதான் வந்து நிற்கிறியோ? இங்கே பாருங்கம்மா, என் பிள்ளை அப்படி ஒரு நாள் சொன்னதே இல்லை. இந்த நாள் வரைக்கும் ஐயோ அத்தை இல்லாமல் கஷ்டமாக இருக்குமா, வீடே வெறிச்சோடி இருக்குமா, அவிய பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாவ தொணன்னு அப்படின்னு தான் சொல்கிறாளே தவிர நீங்கள் போனது அவளுக்கு சந்தோஷம்லாம் இல்லவே இல்லை. ஏன் இப்படி அவளை பேசுகிறீங்க? அவள் ஒரு வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளை தாச்சி தானே, அவளை கொஞ்சம் பார்த்து பேசக்கூடாது? இப்படியா பேசுவீங்க? அவளாலேயே நீங்கள் வந்தீங்க சொல்லுங்க? யாரால வந்தேங்கிற? அவளாலையும் அந்த மல்லிகாவாலையும் தான் நான் வந்தேனே. புரிஞ்சுக்காத முதல்ல. இப்போதான் வந்து என்கிட்ட கேட்குறாளுவோ. ஓ மவளுக்கு நீ என்னத்தையோ போடு, எனக்கு என்ன வந்துச்சு? நான்லாம் வர முடியாது, போயிட்டே இரு. மா, நீங்கள் வராமல் ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஒரு பெரிய மனுஷங்கிற முறையில் நீங்கள் வந்தால் தானம்மா நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்கம்மா. நீங்கள் முன்னே நின்று நடத்தினாதான் நல்லாயிருக்கும். எனக்குன்னு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணுக்கு நான் 7வது மாதம் வளகாப்பை நடத்தி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். சரிங்களா? அதனால் அவளுக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன முடியாது, வைக்காது, நடக்க வேணாம், அபசகுணமாக பேசாதீங்க தயவு செஞ்சு. வந்து நில்லுங்க முன்னாடி. எப்போ வைக்கலாம் என்னன்னு நல்ல நாள் பாருங்க. நீங்கள் தான் சொல்லணும். ஒரு தடவை சொன்னால் உன் காதுலெல்லாம் ஏறாதா? எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்கிற? 10 தடவை சொல்லணுமா? வர முடியாதுன்னா வர முடியாது. என்னத்தையோ போட்டுட்டு போய்கிட்டே இரு. என்கிட்ட எதுக்கு வந்து கேட்குற? நான்லாம் வரமாட்டேன். இங்க பாருங்க பெரியம்மா. ஏ அப்பத்தா. ஏ மரியாதையா பேசிடி. அது என்ன ஏ அப்பத்தா? ஏன் அப்பத்தான்னு சொன்னேன். என்னோட அப்பத்தா தானே நீ, அதுக்காக. ஆமா ஆமா, நீ கூட சொல்லுவ. பெரியம்மா, நீ ஏன் பெரியம்மா இதுட்டெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க? நீ வாட்டுக்கு போய் நல்ல நாளை பாரு. நாங்களாம் இல்லையா உனக்கு வர்றதுக்கு? இது என்னமோ மழுக்குது, வர முடியாது வர முடியாதுன்னு நீ என்னடானா கெஞ்சிக்கிட்டு நிக்கிற. அழப்புவா பெரியம்மா, வரலன்னா போயிட்டே இருன்னு சொல்லிட்டு. ஏன் நாங்களாம் வர மாட்டோமா? நாங்களாம் வரோம் பெரியம்மா. நீ போய் நல்ல நாளை பார்த்து ஏற்பாடு பண்ணு பெரியம்மா. நம்ம அருவிக்கு ஜாம்னு 7வது மாதம் வளகப்ப நடத்தி முடிச்சிருவோம். இப்போதான் வந்து கேட்டு நிற்கிற. போ பெரியம்மாங்கிட்டே. அதானே சரோசா, உன் பிள்ளைக்கு நீ பார்க்க வேண்டிய முறையே பண்ண வேண்டிய முறையே பண்ணு. இப்போத்தேன் வர முடியாதுங்கிற ஆளுக்கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு நிற்கிற. ஏத்தே, இதெல்லாம் உங்களுக்கே மனசாட்சிக்கே உறுத்தலையா? நம்ம மவனாச்சே, நம்ம மருமூளாச்சே, அவளுக்கு நாம தானே நல்லது கெட்டது பண்ணணும். சின்ன பிள்ளைகளாச்சே, அதுகளுக்கு நாம தானே எல்லாம் சொல்லணும். அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா இல்லையாத்த? அவளுக்கு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையாத்த? சே, இப்படியா இருப்பிய ஒரு ஆளு? முல்லா, என் வயிறு எவ்வளோ எரியுதுன்னு உனக்கு தெரியாது முல்லா, உனக்கு தெரியாது. இந்த அம்புக்கிட்ட இங்கே நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இங்கே கிடக்கணும்னு எனக்கு என்ன அவசியமா? எனக்குன்னு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, எல்லாம் இருக்குதானே. நான் ஏன் இங்கே வந்து கிடக்கிறேன்? அவ்வளோ மூஞ்சே முழிக்கக்கூடாதுன்னு தான் வந்து கிடக்கிறேன். பெரியப்பத்தா, உன்னை பெருசா என்ன கொடுமை பண்ணி விட்டாவன்னு இவ்வளோ பேச்சு பேசுற நீ? சொல்லு அப்பத்தா, யார் உன்னைய கொடுமைப்படுத்தினது? எனக்கு ஒன்றும் புரியலையே. அருவியா? உனக்கு சோறு போட முடியாதுனாலா? உன்னை அடிச்சு துரத்துனாளா? இல்லை 2 அடிதான் அடிச்சாளா? என்ன பண்ணா? இல்லை மல்லிகாக்கா தான் உன்னை என்ன அப்பத்தா பண்ணாவ? நல்லா நேரத்துக்கு மாத்திரையும் நேரத்துக்கு டீயும் சுடுதண்ணியும் நல்லா சோறும் நீரும் போட்டு உன்னைய வச்சிருந்தா பத்தியா? அதான் தப்பு. என்னது? அதான் தப்பா? ஆமா, உன்னையெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கணும். சோறு போடாம வச்சு சோறு போடாம கொடுமைப்படுத்தி உன்னை விரட்டி இருந்தாவுன்னா நானே அவையில கை தட்டி பாராட்டி இருப்பேன். உன்னையெல்லாம் அப்படி வச்சிருந்ததுனால தான் நீ இவ்வளோதான் பேசுற வைக்கிற. ஆ, ஒழுங்கா அருவிக்கு வளகாப்புல வந்து முன்னாடி நின்று அந்த பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு வலையில போடு சொல்லிவிட்டேன். போடி அங்கிட்டு. நான் வர முடியாதுன்னா வர முடியாத. என்ன சிபாரிசு பண்றீங்களோ சிபாரிசு? ஆஹா, ஐயோ, ஏன் அப்பத்தா தப்பா புரிஞ்சுக்கிற? சிபாரிசெல்லாம் கிடையாது. ஒரு தடவை தான் உன்கிட்ட கேட்க முடியும். முடியாதுன்ட்டுல போயிட்டே இரு. ஃபீல் பண்ணுவோம் அப்பத்தா பின்னாடி. பெரியம்மா. சொல்லன்பு. பெரியம்மா, இதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிருச்சுல, பிறகு என்ன பெரியம்மா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடு பெரியம்மா, வரலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் விடு. இல்லத்த,
ஆத்தா என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு பெரிய மனுஷி நின்று வளையல் முதல்ல போடுறது மாதிரி வருமா? அதனால தான் நான் இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். பெரியம்மா இதை கூப்பிடுறதுக்கு ஊர்ல இன்னும் நிறைய கிளடுகட்டை இருக்கு, அதெல்லாம் கூப்பிட்டு வச்சு போட்டு விடு. அதெல்லாம் நல்லா போட்டால் நல்லது தான். இது மனசுல எதையாவது வினயத்தை வச்சுக்கிட்டு தான் கையில வளையல போடும். அது நம்ம அறிவிக்கு விளங்குமா? விளங்கவே விளங்காது. நீ வாட்டுக்கு 4 பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு போட்டினால அவங்க பாராட்டி மனசார வாழ்த்தி மனசார சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டாது போவாவ. என்ன பெரியம்மா நான் சொல்றது? ஏம்மா கடைசியாக கேட்குறேன், வர முடியுமா? உங்களால் வர முடியாதா? அதான் அம்மனி பேசுன்னு பேசிட்டாவளே, பிறவென்ன உனக்கு? நான் வர முடியாத ஆத்தா, நீ கிளம்பு. அதேன் ரொம்ப தான் நடிக்கிறாளுவோ, அழுது கண்ணீரை விட்டு. நான் அழுது நடிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, நான் அழுது நடிக்கிறதாவே இருக்கட்டும். பார்ப்பேன் அன்னைக்கு இங்கே வரீங்களா இல்லையான்னு. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மருமக நல்லா இருக்கணும், என் பேரனோ பேத்தியோ பிறந்து நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, இல்லைன்னா நீங்கள் வர வேணாம். ஆயாயா நான் வரவே மாட்டேன், நீ கவலையே படாத போ. பெரியம்மா எத்தனை தடவை தான் பெரியம்மா உங்கள்கிட்ட நான் சொல்றது? ஏன் கூப்பிட்டுட்டே இருக்கியா? கூப்பிடாதியா? சரி முல்லாத்தாச்சி நான் வாரேன், தேதியை குறிச்சிட்டு சொல்கிறேன். முல்லாத்தாச்சி வாங்க. இதுக்கு எதுக்கு தான் சரோசாப்பா அழுதுகிட்டு இருக்க நீ? லூசு மாதிரி நீ போய் ஜோசியரை பார்த்து நல்ல பார்த்து நாளை குறி வளகாப்ப ஜாம் நடத்தி விடுவோம். நாங்கள்லாம் இல்லையா உனக்கு? சரி முல்லையாத்தாச்சி வாரேன். மா போயிட்டு வரேன். என்கிட்ட என்னத்துக்கிட்ட நீ போயிட்டு வாரேன் போகாம வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? போ அங்கிட்டு, நீ வந்தாவா வராட்டி போ, எனக்கிட்ட ஏன் சொல்கிறேன்? அடச்சி, இந்த வயசான கிழத்துல ஏன்டா இவ்வளவு மோசமான ஆளா இருக்கோ தெரியல. இங்கே வேறு இருக்கிற 4 முடிய பிச்சு புடுவேன் பிச்சு. எங்க பாப்பதா டீ பாப்போம். அம்பே போ உள்ள போய் உள்ளதுக்கிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு. மனசுன்னு ஒண்ணு இருக்கா என்னன்னே தெரியல. மனசு இறங்கவே இறங்காதான்னு தெரியல. இவ்வளவு மோசமாவா இருக்கும்? ஷப்பா சாமி.